அருந்ததியர் அப்படின்னு ஒரு சமூகம் இருக்குது. இவங்களுக்கு நாங்கள் மேம்படுத்துகிறோம், இவங்களை நாங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிறோம் இப்படிலாம் சொல்லிகிட்டே இருந்தாங்களே தவிர, உண்மையிலேயே இந்த தூய்மை இந்தியா திட்டத்தினால யார் நன்மை அடைஞ்சிருக்காங்கன்னா சாதாரண மக்கள் இல்லை, இந்த அருந்ததியர்கள் தான். இந்த தூய்மை இந்தியா திட்டத்தில் எத்தனையோ கழிப்பறைகள், கோடிக்கணக்கான கழிப்பறைகள் கட்டின பிறகு அவங்களுக்கு அந்த பணி நின்று போச்சு. அதுக்கு பதிலாக அதை ப்ரொடக்டிவாக மற்ற விஷயங்களை சுத்தம் பண்ண, உதாரணத்துக்கு நதிகளை சுத்தம் பண்ணுறது, சாலைகளை சுத்தம் பண்ணுறது, கிராமப்புறங்களை சுத்தம் பண்ணுறது, அபிவிருத்திக்கு பாடுபடுறதுன்னு இந்த மாதிரி அவங்களுடைய உண்மையான வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் இந்த ஸ்வச் பாரத் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது முதன்மையான திட்டமாக எல்லாராலையும் போற்றப்பட்டிருக்கு. உலக நாடுகளில், நம்மளாம் சொல்லலை, உலக நாடுகள் அளவில் போற்றப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே பயன்பெற்ற அருந்ததியர்கள் மனதார இன்னைக்கு மத்திய அரசை பாராட்டியிருக்காங்க. உண்மையிலேயே சிறப்பான ஒரு திட்டம். அதனால மக்கள்கிட்ட பொய் பிரச்சாரங்கள் செய்வதை இனிமேல் மக்கள் நம்ப மாட்டார்கள். உண்மையிலே இந்த 5 ஆண்டுகளில் பல துறைகளில் இந்த மத்திய அரசாங்கம் பொதுமக்களுக்கு மாத்திரம் இல்லை, உண்மையிலேயே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பலதரமான சேவைகளை செஞ்சிருக்கு. இன்டைரக்ட் ரெவென்யூ பெனிஃபிட்னு சொல்லக்கூடிய மறைமுக வாழ்வாதார மேம்பாட்டை செஞ்சிருக்கு. இதை நம்ம உண்மையிலேயே கிண்டல் அடிக்காமல் உட்காந்து யோசித்தோம்னா இந்த அரசோட செயல்பாடுகள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு தெரியும். என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, அவதூறு பிரச்சாரங்களை ஒரு பக்கம் புறந்தள்ளி வைங்க. இவங்க காலாகாலமாக 40 வருஷமாக இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது அடிப்படையில் இவங்க சரி பண்ணியிருக்காங்கன்னா சரி பண்ணல. ஏன்னா சரி பண்ணால் இவங்க அரசியல் பண்ண முடியாது. ஆனால் இந்த அரசாங்கம் அப்படி இல்லை. அதை சரி பண்ணிவிட்டு அடுத்த கட்ட மேம்பாட்டை நோக்கி போயிட்டுருக்கு. அதனால் இந்த எலெக்ஷனில் மக்களே தெளிவாக இருங்க. யாருக்கு ஓட்டு போடணுன்றதில் ஒரு முடிவோடு போயிட்டு மத்திய அரசை மீண்டும் தேர்வு செய்யுங்க. இதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள்.